பெரிய கதை. லீலா மற்றும் கிறிஸ்டல் கிரீடம். ஒரு அன்பான சிறுமி லீலா ஒரு மறைக்கப்பட்ட மந்திர அரசாட்சியை கண்டுபிடிக்கிறாள். அங்கு கிறிஸ்டல் கிரீடம் தனது ஒளியை இழந்திருந்தது. அதை மீண்டும் ஒளிரச் செய்வதற்காக அவள் பேசும் விலங்குகளுடன் ஒரு சாகசத்திற்குச் செல்கிறாள். அன்பும் தைரியமும் எவ்வளவு வலிமையானது என்பதை கற்றுக்கொள்கிறாள். கிராமம். விடியற்காலையில் ஒரு மலைகளால் சூழப்பட்ட அமைதியான சிறிய கிராமத்தில் லிலா என்ற அன்பான சிறுமி வாழ்ந்தாள். அவள் மக்களுக்கு உதவ விரும்பினாள். மந்திரத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாள். பழுப்பு நிற முடியுடன் இளஞ்சிவப்பு நிற உடை அணிந்திருக்கும் சிறுமி லிலா மகிழ்ச்சியாக சிரித்து கிராமவாசிகளுக்கு கூடை எடுத்துச் செல்ல உதவுகிறாள். கார்ட்டூன். பிரகாசமான மந்திரம் நிறைந்த காட்சி. பேசும் நீலப்பறவை. ஒரு காலை பிரகாசமாக ஒளிரும் ஒரு நீலப்பறவை அவளது ஜன்னலின் அருகே இறங்கியது. லீலா. மறைக்கப்பட்ட அரசாட்சியின் கிறிஸ்டல் கிரீடம் தனது ஒளியை இழந்துவிட்டது. அதை மீண்டும் பெற ஒரு தூய்மையான இதயம் மட்டுமே உதவும். நீ வருவாயா என்று கேட்டது. ஒளிரும் இறகுகளுடன் அழகான கார்ட்டூன் நீலப்பறவை லிலாவின் ஜன்னலின் அருகே அமர்ந்திருக்கிறது. லீலா ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கவனமாக கேட்கிறாள். சுற்றிலும் மந்திரத் துகள்கள் பறக்கின்றன. மந்திரக்காடிற்குள் நுழைவு. லீலா பறவையைக் கொண்டு மந்திரக்காட்டிற்குள் சென்றாள். அங்குள்ள மரங்கள் தங்க இலைகளால் ஒளிர்ந்தன. நட்பான விலங்குகள் வெளியே வந்து அவளை வரவேற்றன. நீலப்பறவை வழிகாட்ட லிலா மகிழ்ச்சியுடன் காடு வழியாக நடக்கிறாள். ஆற்றின் காவலன். ஒளிரும் தெளிவான ஆற்றின் அருகே ஒரு புத்திசாலி ஆமை தோன்றியது. இந்த ஆற்றைக் கடக்க நீ எப்போதும் அன்பை பயன்படுத்துவாய் என்று வாக்குறுதி தர வேண்டும் என்றது. நான் வாக்குறுதி தருகிறேன் என்றாள் லிலா. உடனே அந்த ஆறு ஒளிரும் பாலமாக மாறியது. மந்திரக்காடில் ஒளிரும் நதி. அன்பான சிரிப்புடன் பெரிய கார்ட்டூன். ஆமை லிலாவிடம் பேசுகிறது. லிலா வாக்குறுதி தரும்போது நதி ஒளிரும் கண்ணாடி பாலமாக மாறுகிறது. தந்திரமான நிழல்கள். அப்போது திடீரென்று இருண்ட நிழல் உயிரினங்கள் லிலாவை பயமுறுத்த முயன்றன. ஆனால் அவள் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். அன்புதான் பயத்தை விட வலிமையானது என்று கூறினாள். நிழல்கள் ஒளியாக கரைந்து மறைந்தன. காட்டில் கார்ட்டூன். கருப்பு நிழல் உயிரினங்கள் லிலாவைச் சூழ்கின்றன. லிலா கண்களை மூடி தைரியமாக நிற்கிறாள். அவளைச் சுற்றி ஒளி ஒளிர்கிறது. நிழல்கள் மின்னும் துகள்களாக மாறுகின்றன. மறைக்கப்பட்ட அரசாட்சி. இறுதியாக லீலா மறைக்கப்பட்ட அரசாட்சியை அடைந்தாள். கண்ணாடியாலான அரண்மனை வானவில் போல ஒளிர்ந்தது. ஆனால் சிம்மாசனத்தில் இருந்த கிறிஸ்டல் கிரீடம் சாம்பல் நிறத்தில் மங்கியிருந்தது. ஒளிரும் கண்ணாடி அரண்மனை வானவில் ஒளியில் மின்னுகிறது. உள்ளே சாம்பல் நிறத்தில் மங்கிய கிரீடம் சிம்மாசனத்தில் உள்ளது. நீலப்பறவையுடன் லிலா உள்ளே நுழைகிறாள். கிரீடத்தை மீட்டல். லிலா தனது கைகளை கிரீடத்தின் மீது வைத்தாள். அன்பு ஒளிரட்டும் என்று மெதுவாகச் சொன்னாள். அந்த கிரீடம் ஒளிர்ந்து பிரகாசமாக பிரகாசித்து முழு அரசாட்சியையும் ஒளியால் நிரப்பியது. லிலா கிறிஸ்டல் கிரீடத்தைத் தொட வானவில் நிற ஒளி சிம்மாசன அறை முழுவதும் பரவுகிறது. கிரீடம் பிரகாசமாக மின்னுகிறது. நீலப்பறவை மற்றும் மந்திர விலங்குகள் மகிழ்ச்சியுடன் களிக்கின்றன. கொண்டாட்டம். அரசாட்சியில் இசையும் விளக்குகளும் சிரிப்புகளும் நிரம்பின. மன்னரும் ராணியும் லிலாவை நன்றி கூறி, நாங்கள் கண்ட மிகத் தைரியமான குழந்தை நீதான் என்றனர். வானவேடிக்கை. இசை. ஆடும் விலங்குகளுடன் ஒரு கனவுலக கொண்டாட்டம். லிலா மலர் கிரீடம் அணிந்து மன்னருடனும் ராணியுடனும் மகிழ்ச்சியாக நிற்கிறாள். இறுதி காட்சி. வீடு திரும்புதல். லிலா மீண்டும் தனது கிராமத்திற்கு திரும்பினாள். அவளது இதயம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. அன்றிலிருந்து யாருக்கும் உதவியபோது கிரீடத்தையும் அதன் மந்திரத்தையும் நினைவு கூர்ந்தாள். நட்சத்திரங்கள் நிரம்பிய இரவு கதிரவன் கீழ் அமைதியான கிராமம். லில்லா தனது படுக்கையில் அமைதியாக தூங்குகிறாள். அரசாட்சியால் கொடுக்கப்பட்ட சிறிய கண்ணாடியை கையில் பிடித்துக்கொண்டு. ஜன்னல் வழியே மெதுவாக நிலவு ஒளிர்கிறது.